தமிழகத்தில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் கணிப்பு. சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு தங்கம் விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் பெருமாள்புரத்தில் இலங்கை தமிழர் முகாம் மக்களுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளையம் திறந்து வைத்தார். ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா வளைவை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கருணை தொகையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 1,400 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1,000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நகர்ப்புற நடைபாதை வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன் ரத்து செய்யப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதிமுக ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கையில் 10,000 ரூபாய் உள்ளிட்ட அறிவிப்புகளை எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் வழக்கமான வாக்குறுதிகள். அதிமுக ஆட்சிக்கு வராது என்கிற நம்பிக்கையில் இந்த அறிவிப்பை செய்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். திமுக கூட்டணிக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்தால் வரவேற்பதாகவும் திருச்சியில் திருமாவளவன் பேட்டி. பசும் பொன்னில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது சசிகலா தலைமையிலான பொதுக்கூட்டம். மானாமதுரை, சிவகங்கையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. புதிய கட்சியை ஆரம்பித்து வேட்பாளர்களை களமிறக்குகிறார் வி.கே. சசிகலா. தேர்தலுக்கு பின்னர் அதிமுக சசிகலா வசமாக்கும் என்று திவாகரன் பேட்டி. முதல்ல ஜாவும் ஜேவும் எப்படி ஒண்ணு அணைஞ்சதோ ஆப்டர் எலெக்ஷன் அதே மாதிரி இதாகும். எடப்பாடி வராரா இல்லையா, அதிமுக வந்துடும் ஒன்னா. எந்த நிலையிலும் தனி கட்சி தொடங்க மாட்டேன் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதி. அரசியல் பிரமுகர் ஒருவரின் வற்புறுத்தலால் தான் மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டதாகவும் பேட்டி. எந்த நிலையிலும் நான் தனி கட்சி துவங்க மாட்டேன். நான் யாரும் சொல்ல அரசியல் நாகரிகம் நான் சொல்லலை. விடிய 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 எங்க பையங்களை 2 பேரையும் கூட்டு வந்துட்டு எங்க மருமகளையும் கூட்டு வந்து நீங்க அவசியம் நிக்கணும்னு சொல்லி அந்த வற்புறுத்தியதன் காரணமாக தான் நான். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே மேலும் குறைக்கப்பட்ட மின்சார ரயில்களின் சேவை. 4வது நாளாக தவித்து வரும் பயணிகள். புறநகர் ரயில் சேவை குறைப்பால் தாம்பரம் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் அலைமோதும் பயணிகள். பேருந்து நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. சென்னையில் புறநகர் ரயில் சேவை ரத்தால் மக்கள் அவதிக்குள்ளானது வேதனை அளிப்பதாக கனிமொழி எம்பி பதிவு. தெற்கு ரயில்வே மெத்தனமாக செயல்படாமல் விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தல். அதி தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார் நல்லக்கண்ணு.
பல்வேறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அறிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாலையோரம் நின்றிருந்த கண்டெய்னர் லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்து. சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் காவல்துறை விசாரணை. உதகை அருகே புலி தாக்கியதில் பழங்குடியின முதியவர் உயிரிழப்பு. பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நேர்ந்த சோகம். நெல்லை மாவட்டம் திருப்பணி கரிசல்குளத்தில் 15க்கும் மேற்பட்டோரை கடித்த வெறிநாய். ஆத்திரத்தில் ஆயுதங்களுடன் நாயை விரட்ட ஊர் மக்கள் கிளம்பியதால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே எருது விடும் விழா. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளை. சென்னை எண்ணூரில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி. நவீன நூலகம், சுகாதார மையம் உள்ளிட்ட கட்டடங்களும் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரியின் திருவாண்டார்கோவில் அருகே 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள். அதிவேகமாக சென்ற வேன் கவிழ்ந்ததில் பயணிகள் காயத்துடன் உயிர் தப்பினர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதை தடுப்புச் சுவரில் அமர்ந்திருந்த சிறுத்தையால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. இரவு நேர போக்குவரத்தை கவனத்துடன் மேற்கொள்ள வனத்துறை அறிவுரை. விருதாச்சலம் அருகே ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி புடவை வழங்கும் நிகழ்ச்சியில் தள்ளுமுள்ளு. பொதுமக்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தேனியில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் ரோஜாப்பூ இதழை சாப்பிட்ட நபர். வைரலாகும் வீடியோ. என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க.